நான் இத்தனை மணி நேரம் செபிக்கிறேன், இத்தனை மணி நேரம் நான் வேத வாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்குவேன், நம்ப மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, உன்னைய குறித்து நீயே சாட்சி சொன்னால் எப்படி நான் நம்புறது? அப்போ நாங்கள் பார்க்கணும்ல. இங்கே அப்படின்னு உலகத்தான் சொல்லுவான். ஆனால் இங்கே இயேசு செய்த அந்த அற்புதங்களை அந்த பரிசேயரும் வேத பாரகரும் அந்த மக்களும் பார்த்து கூட என்ன பண்ணல, உணர்வடையில். அவர்கள் இருதயம் மங்கி போயிற்று. அவர்களுடைய இருதயம் மங்கி போயிற்று, ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அவங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன? இயேசுவை குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும். இயேசுவை குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். கண்டுபிடிச்சி அவரை கைது பண்ணணும். ஒரே நோக்கம் அதான். அப்படி தான் இன்றைக்கி சத்ருவானவன் உலகத்தான் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான். எப்படி இவனை குற்றம் கண்டுபிடிக்கலாம், குற்றம் சாட்டலாம். சொல்கிறார் பாருங்க 14வது வசனத்தில், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நான் என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தாலும் அந்த சாட்சி எப்படி இருக்கிறதா? உண்மையாக இருக்கிறது. ஏன்னா அவர் உண்மையுள்ள தெய்வம். நம்ம சொன்னால் பொய் சொல்லிடுவோம், நம்ம மாற்றி சொல்லிடுவோம். ஆனால் இயேசு என்ன பண்ண மாட்டார்? பொய் சொல்ல மாட்டார், மாற்றி சொல்ல மாட்டார். ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். அவர் சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்கே போவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது.